தொடர்ந்து இந்த மாதத்தில் நம்ம ஒரு வசனத்தை படித்தோம் இல்லையா? அது ஒரு ஆலோசனையின் வார்த்தை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்று கூட சொல்லலாம். அந்த வார்த்தை எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு மறுபடியும் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும், இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படின்னா அதிர்ஷ்டம் பண்ணவங்க. ஒன்றும் இல்லைம்மா, உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகிறதே ஒரு அதிர்ஷ்டம் தான். நம்ம கடவுளுடைய சமூகத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகிறோமே, அதுவே அதிர்ஷ்டம் தான். இந்த வார்த்தையை காதால கேட்குறீங்களே, இதுவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். நம்மனா கையை தட்டுங்க. ஆமாம், கவனிங்க. ஸ்தோத்திரம். எப்படி விசுவாசிக்கணும்னா, இந்த கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கணும், 1 வயசு குழந்தைய வச்சுக்கணும், சோறு ஊட்டும்போது தாய் சோறு ஊட்டும்போது குழந்தை அதை சாப்பிடாமல் அடம் பிடிக்கும்போது வெளியே அப்படியே கொண்டு வந்து இயற்கை காரியங்களாம் காமிச்சு, அங்கே பாரு நட்சத்திரம், அங்கே பாரு நிலா, பாரு 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 நிலா நிலா, நிலான்னும் போது அந்த நிலா உனக்கு வேணுமா? ஆமாம் வேணும். அப்போ நான் இந்த ஒரு வாய் சோறை சாப்பிடு, நான் நிலாவை பிடிச்சி தரேன். அப்படியே நம்புதா இல்லையா? அந்த மாதிரி நம்பணும். ஆண்டவரும் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், இந்த சிறு பிள்ளையை போல உங்கள் சுபாவம் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போது கவனிங்க அன்பானவர்ல, இதை யார் மூலமாக ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் என்றால், தாவீது என்கிற ஒரு பக்தன் மூலமாக தான் சொல்ல வைக்கிறார். அந்த தாவீது என்கிற பக்தன் ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற பக்தன் என்று பெயர் எடுத்தவன். அந்த மனுஷன் தான் எழுதுறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். சும்மா இல்ல, அந்த வார்த்தையை ஏனோ தானோன்னு போற போக்கில் அவர் அடிச்சிட்டு போல. அன்பானவர்களே, பல வேதனைகளை, பல துன்பங்களை, பல கஷ்டங்களை, பல மன அழுத்தங்களை, உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் நாட்களை எல்லாம் அனுபவித்த மனுஷன்தான். என் சத்துருக்கள் ஏராளமாய் பெருகிவிட்டார்கள் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கிறார்கள், என் ஜபத்தை கேளும் அப்படிலாம் எழுதுறாரு. அப்படி துன்பங்களையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிற மனுஷன் தான் உதிர்க்கிறான். ஆலோசனையா சொல்றான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அன்பானவர்ல, நாம தலையில பாரத்தை சுமந்து கொண்டு போவோம். இப்ப ரேஷன் கடைக்கு போய் ஒரு 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை தலையில் சுமந்து கொண்டு வரோம் இல்லையா? அதை தலையில் சுமந்து கொண்டு வரும் பொழுது கழுத்து ரொம்ப வலிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கீழே இறக்கி வச்சுடுவோம். அப்பாடா, அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகும். ஆனால் அந்த சுமை வேற, அந்த பாரம் வேற. ஆனால் இது மனபாரம், இது மன சுமை, இது மன உளைச்சல், இது மன வலிகள். வெளியும் சொல்ல முடியாது. கிண்டல் பண்ணுவாங்களோ சில பேர். கவனிங்க, சில நிகழ்வுகளின் நிமித்தமாக அது பாவபாரமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று தெரியாது. யாருக்கிட்டனா சொன்ன என் பாரம் நீங்கோமே, யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு. கவனிங்க, ஒருவேளை ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நம்பிக்கைக்குரிய ஒரு இடம் இருக்கிறது, அது தேவனுடைய சமூகம். அவர் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். அந்த பாரத்தெல்லாம் என் மேல வச்சுட்டினா உனக்கு கிடைக்கும் பாரு. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானமே உனக்கு உண்டாகும். ஆமென். அப்போ கடந்த காலங்களிலே நான் கூட ஒரு 23 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் பாரங்களை அனுபவித்தேன், கஷ்டங்களை அனுபவித்தேன். வியாதியின் பாரம், பாவத்தின் பாரம், இப்படி பல இதயத்தில் எதிர்காலத்தை குறித்த பாரம், இதெல்லாம் வாட்டி வதைத்து என்னை பேஷண்டாக ஆக்கிட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் அறியாத அல்லது மற்ற மக்கள் வெள்ளைக்கார தெய்வம், வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லி அறியப்பட்டிருந்த இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இறைவனாகி இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அவருக்கு என்னுடைய மனக்கதவை திறந்து கொடுத்தேன். அவர் மீது என்னுடைய அத்தனை பாரங்களையும் வைத்தேன். அன்றைக்கு நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்கள் பாரங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினால் நிச்சயமாய் மெய்யான விடுதலை. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடுங்க. நீங்க ஏன் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்க மன சுமை, உங்க மனசுல இருக்கிற வலி, உங்களை கேவலப்படுத்தி இருப்பார்கள், உங்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள், உறவுகள் உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான ஏஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நடத்தி பார்க்கிறதுக்கு எனக்கு கொடுப்பனை இருக்குமா இருக்காதா, இது ஒரு பாரம். ராத்திரியில் தூக்கம் வராது. பணம் இல்லையே, நான் என்ன செய்யட்டும்? பயப்படாதீங்க. பொதுவாக ஒரு பழமை சொல்லுவாங்க, மரத்தை வச்சவர் தண்ணி ஊற்றுவாங்க. ஆமென். உங்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுத்தவர், உங்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுத்தவர் நிச்சயமாய் அவருக்கு ஏற்ற துணையை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார். அது வந்து சேரும். அது வரைக்கும் உங்க பாரத்தை நீங்க சுமந்து 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 நீங்க மனநோயாளியாய் மாற வேண்டாம் என்று ஆலோசனை கொடுக்கிற தெய்வம் சொல்றாரு, என் மேல உன் பாரத்தை வைத்து விடு. அந்த பாரம் அதிகமாகிறதுனால அந்த பாரத்தை நீக்குவதற்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணா சரியாயிடும். போய் மது அருந்தலாமா? என்ன வருதுமா வராதா? அட போயா, புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சிகரெட்டெல்லாம் அடிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, பாரம் தாங்க முடியல, போ ஏதனா ஒரு கேளிக்கை விடுதி, எதனா ஒரு சினிமா தியேட்டர், எங்கன்னா போய் என் பாரத்தை வைக்கிறதுக்கு எதனா ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம், எதனா ஒன்று செஞ்சு தொலைக்கிறேன் போ. இப்படி வேண்டாம். அப்படிலாம் போக 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 இன்னும் பாரம் கூடிக்கொண்டே தான் போகும். பாரத்தை நிரந்தரமாய் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அது கர்த்தருடைய சமூகம். ஒரு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தாராம். அந்த உப்பு வியாபாரி சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போய் உப்பு மூட்டையை கழுதை மேலே வச்சு கழுதை சுமந்துக்குன்னு வரும். அப்படி ஒவ்வொரு நாளும் அவர் போகும்பொழுது 1 கிலோமீட்டர் போன உடனே ஒரு ஓடை பகுதி வரும். அந்த ஓடையில் நிறைய தண்ணி இல்லை, அது ஒரு முழங்கால் அளவு தண்ணி தான். ஆகவே ஜனங்கள் அந்த வழியாகவே நடந்து போனாங்களா, அந்த சந்தை, நகரத்தின் சந்தை கிட்ட இருக்கிறதுனால அப்படி வந்துடும், இல்லைன்னா சுற்றிக்கின்னு போகணும். ஆகவே அந்த ஓடையின் வழியாக தான் இவர் என்ன பண்ணுவாராம், கழுதையை ஓட்டி கொண்டு போய் அந்த உப்பு மூட்டை பாரத்தை கழுதை மேலே வைப்பாராம். அந்த கழுதை அப்படியே சுமந்து கொண்டு வருமா. ஒரு நாள் ஓடையை கடந்து வரும்பொழுது கால் இடறி கல் தடுக்கி விழுந்துச்சு. விழுந்த உடனே உப்பு மூட்டை தண்ணியில் நனையுமா நனையாதா? இப்போ இவரும் ட்ரை பண்ணுறாரு தூக்கிறதுக்கு. ஆனால் இது தண்ணியில் விழுந்துச்சு பாரு. கொஞ்சம் தண்ணி அந்த சில்னஸ் இதமாக இருந்தபடினால ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இருந்த உடனே மறுபடியும் எப்படியோ அந்த கழுதி அடிச்சுக்கிச்சு தூக்கி நிறுத்திட்டார். இப்போ கவனிங்க,
அந்த உப்பு கொஞ்சம் என்ன ஆகிப்போச்சு, கரைஞ்சி போச்சு. இந்த கழுதை இதை புரிஞ்சுக்கிச்சு, இந்த இடத்துல வந்தால் என்ன ஆகும், கீழே விழுந்துமா உப்பு கரைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கவனிங்க அதே மாதிரி வரும்போது தடிக்கு விடுற மாதிரி நடிக்குமா. தடிக்கு விடுற மாதிரி நடித்தவனே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தவனே அவனும் போராடி என்ன பண்ணுவான், கழுதைய தூக்கிடுவான். அதெல்லாம் கட்டி என்ன ஆகும், உப்பு கொஞ்சம் கரைஞ்சி போகுமா. ஒரு நாள் ஏஜமா கண்டுபிடிச்சிட்டான், கழுதையா நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி உப்பு மூட்டைக்கு பதிலாக உனக்கு பாடம் போகட்டுன்னு சொல்லி உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை வச்சுட்டாரான். பஞ்சு மூட்டை வச்ச உடனே இதுக்கு அந்த அளவுக்கு பாரம் இல்லையா, இது பரவாயில்லையா இன்றைக்கி பாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி, ஆனாலும் வந்தது அது என்ன பண்ணிச்சான், அதே போல் கொஞ்சம் சுகமாக அந்த தண்ணியில் அப்படியே தடிக்கி விழுந்த மாதிரி நடிக்கலான்னு சொல்லி தடிக்கி விழுந்த மாதிரி அப்படியே என்ன பண்ணிச்சான், விழுந்துதான். இப்போ விழுந்த உடனே இப்போ விட்டான் அவன், எவ்வளோ நேரம் தான் நீ இருக்கிறிய இரு அப்படின்னு. இப்போ அந்த பஞ்சு மூட்டை ஃபுல்லாக தண்ணியை உரிந்து கொண்டு தான். இப்போது கழுதை என்ன பண்ணிச்சான், எழுந்து இப்போ நடந்து போகலான்னு இது எழுந்துக்கலான்னு பார்த்தா எழுந்துக்க முடியல. ஏன், சரியான பாரம். ஐயோ இதுக்கு முன்னாடி இருந்த பாரத்தை விட இது பயங்கர பாரமாக இருக்குது. எஜமான் காலில் 2 அடி போட்டாராம் சட்டையால். அது அந்த பாரத்தை தாங்க முடியாமல் போய் அப்புறம்தான் அவன் வீட்டில் யாருக்கும் வச்சுதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பாரம் நீங்கணுன்றதுக்காக மதுவை குடிக்கிறார்கள். இருக்கிற பாரம் நீங்கணுன்றதுக்காக யாராகிலும் கவனிங்க தவறான தொடர்பில் இவங்கிட்ட மனசை பறி கொடுக்கலாமா, அல்லது கள்ள தொடர்புகள். புருஷன் என்னை ரொம்ப குத்துறான், புருஷன் என்னை ரொம்ப பேசுகிறான், ஆகவே இந்த இளைஞர் எனக்கு எதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், தொடர்பு உண்டாகிறது. ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க, இன்னும் பாவம், இன்னும் வேதனை, இன்னும் பாரங்கள் தான் உண்டாகிறது. ஆகவே என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார், என் மேலே உங்கள் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடுங்க. அப்படின்னா உங்கள் மன சுமையை, உங்கள் மன கஷ்டத்தை என் சன்னிதானத்தில் வந்து இறக்கி வச்சிடுங்க. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு பெரிய ஆதங்கம், வேதனை. அந்த பாரத்துக்கு அடையாளம் என்னன்னா வேதனை, வருத்தம், துன்பம், துயரம், இதெல்லாம் தான், அதுதான் பாரம். அப்போ என்ன பண்ண, ஒரு நாள் முடிவெடுத்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஊற்றினாள். வேதத்தில் இருக்குதா இல்லையா? அவள் ஊற்றினாள். பின்பு அவள் துக்கமுகமா படிமா மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா, பொருத்தனை பண்ணினாள். அப்போ கவனிங்க, அவள் வந்து சந்தித்த இடம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அப்போ நீங்கள் கூட இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களையும் ஜெப வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் பெரிய டிவி வாங்கி வச்சுக்கிறோம், வர சீரியலாம் பார்த்து அதில் அழுவாங்க, நம்மளும் தேம்பி அழுவோம். சீரியலை பார்த்தா பாரம் போயிடுமா? கொஞ்சம் நேரம் சீரியலை பார்த்துட்டா, 3 மணி நேரம் 2 மணி நேரம் சினிமா படம் பார்த்துட்டா பாரம் போயிடுமா? இன்னும் கூடிக்கினே தான் போவோம். ஆனால் அதை விட கடவுள் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிப்பார், உன் பாரம் நீங்கும். வந்தாங்க இல்லையா அவங்க அண்ணாள், வந்தாங்களா இல்லையாம்மா? இதான் குறிப்பாத்து அடிக்குது, சரிங்களா? உட்காந்தாங்க தேவ சமூகத்தில், தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்டிட்டாங்க. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அந்த பிள்ளை வளர்ந்து பெரியனாகி சாகிற வரைக்கும் அது தலையில்
சவரகன், அதாவது மொட்டை கூட அடிக்க மாட்டேன், முடியே வெட்ட மாட்டேன், சாகிற வரைக்கும் அது உமக்கான பிள்ளை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அவளுக்கு ஆண் பிள்ளை கொடுத்தார். எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பா. பைபிள் சொல்கிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ பயங்கரமாக கொண்டாட்டமாக என்ஜாய் பண்ணின்னு இருக்கும். உன்னை பார்த்து நக்கல் அடிக்கும். சர்ச்சுக்கு போகிறான், ஒன்றும் நடக்கலை. அவங்க சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம்தான் நித்திய நிரந்தர சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் ஒரு நாள் வரும், உங்க தலையெழுத்தையே மாற்றுவார். உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய உபத்திரவத்தை, துன்பத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. யோபு படாத கஷ்டமா? அந்த கஷ்டத்தை பட்டாலும் கவனிங்க, அவன் கர்த்தருக்குள் நிற்க ஆரம்பிச்சான். விசுவாசத்தை விடல, நம்பிக்கையை விடல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்கிறது, யோபியின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஆமென். ஓகே, இன்றைக்கு இந்த வருத்தம் என்று சொல்லுகிறோம், பாரம் என்று சொல்லுகிறோம், கஷ்டம் என்று சொல்லுகிறோம், துன்பம் துயரங்கள் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் மனுஷன் அனுபவத்துக்கு காரணங்கள் யார்? மனிதன் இன்றைக்கு பாரத்தை அனுபவிப்பதற்கு காரணங்கள் என்ன? சரிங்களா? பாரமா இருக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? ஒரே துன்பமா இருக்குது. பாஸ்டர், எதுக்கு வாழறது, செத்துலாமான்னு இருக்குது பாஸ்டர்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் சிஸ்டர் அப்படிலாம் பேசுறீங்க? அப்போ ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வர காரணங்கள் என்ன? முதலாவது காரணம் சாத்தான் தான். ஏன்னா ஆண்டவர் முதல் மனுஷனையும் ஒரு துன்பமும் இல்லை, ஒரு பாரமும் இல்லை, ஒரு வேதனையும் இல்லை, ஒரு பயமும் இல்லை, ஒரு கலக்கமும் இல்லை, சூப்பராக ராஜா மாதிரி ராஜாத்தி மாதிரி படைச்சார். ஆனால் அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினால தான் அவர்கள் முதல் முறையாக வேதனையும் பாரத்தையும் அனுபவித்தார்கள். வாசிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது, கவனிங்க, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். கவனிங்க, உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். இது சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததின் விளைவினால் வந்த ஒரு சாபம். அது வரைக்கும் நல்லா வாழ்க்கை போகுது. முதல் மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் வருவார், அவர்களோடு கூட உறவுவார். சொர்க்கம் பூமியில் இருந்தது, சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் தேவன் சொன்ன கட்டளையை மீறி இவர்கள் கீழ்ப்படியாமல் அந்த பிசாசு சொன்ன பொய்க்கு செவி கொடுத்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தையை செயல் வடிவில் கொண்டு வந்ததின் விளைவுதான் வேதனை. கடவுள் ஃபஸ்ட்டு மனுஷையும் உண்டாக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் பிளஸ் பண்ணாரா இல்லையா? ஆமென். அப்போ அவங்க கர்ப்பம் தரிச்சிருந்தா அவங்களுக்கு குழந்தை பிறகும்போது வலியா இருந்திருக்காது. ஆனா எப்போதுலேருந்து வலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்க சாபம் கொடுக்கிறார் ஆண்டவர். என் பேச்சை கேட்காம நீ சாத்தானுடைய பேச்சை கேட்டு நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து புசிக்க கூடாது என்று சொன்ன பழத்தை புசித்தபடினாலே நீ கர்ப்பவதி ஆகும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அம்மா, இந்த கன்சீவாக இருக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் ஜபம் பண்ணிட்டு கீழே வந்தா பாவம் ஒன்றும் அப்படியே ஒருக்கிழிச்சிங்கன்னு படுத்துக்குன்னு வேதனை இப்படி அப்படி அவங்க நெளியும் பொழுது பயமாக இருக்குது. அவங்க வயிற்றை பார்த்து அவங்க ஐயோ எம்மா கூட அவங்க தாய்ங்க எம்மா தாய்க்கம்மா. இந்த வேதனை யாரால வந்தது? முதல் மனுஷியாகியா அந்த ஏவாள் மூலமாய் வந்தவர் பாவத்தின் சம்பளம். இந்த பாரங்கள், இந்த வேதனைகள், இந்த துன்பங்கள்லாம். அப்ப ஆண்டவர் மனுஷனை படைத்ததின் நோக்கம் கவனிங்க, அவன் சஞ்சலம் இல்லாம பாரம் இல்லாம
அவன் கஷ்டம் இல்லாமல் கவனிங்க சந்தோஷமா என்றென்றைக்கும் வாழ்வதற்காக தான் கடவுள் படைத்தார். அந்த கடவுளுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? படுபாவி மனித குலமாகிய நாம தான் நம்முடைய முதல் ஆதி தகப்பனாகிய அந்த ஆதாமும் முதல் ஆதி தாயாகிய ஏவாளும் கீழ்ப்படியாது, தெய்வத்துக்கு கீழ்ப்படியாது, பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை சாப்பிட்டதின் விளைவுதான் கஷ்டங்கள் வந்தது. 17வது வசனம் சொல்கிறது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஆமென். அங்க என்ன பண்றாரு, என்ன கேட்கிறாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டதினால. அப்படித்தானே இருக்குது. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. கவனிங்க, செவி கொடுக்கல, எல்லாத்துக்கும் செவி கொடுத்துடக்கூடாது. உங்கள் அம்மா இருந்தால் எனக்கு பிடிக்கல, உங்கள் அம்மா இருந்தால் எனக்கு பிடிக்கல, உங்கள் அம்மா நம்ம கூட வரக்கூடாது, நம்ம தண்ணி குடித்தாலும் போயிடலாம், இப்படியும் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையாம்மா? சொல்கிறாங்களா இல்லையா? ஆமே. அது பாருங்களேன், இன்னைக்கு மருமகளாக இருக்கிறவங்க நாளைக்கு மாமியாராக மாறுவாங்க. ஆனால் அவங்க கட்டின உடனே ஒரு 6 மாதத்தில் சட்டம் போடுவாங்க. உங்கள் அம்மா எனக்கு பிடிக்கல, உன் தம்பி வந்தால் பிடிக்கல, உன் தங்கச்சி வந்தால் பிடிக்கல, உன்னை சொரன்றாங்க, ஏதோ சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏதோ தலையணை மந்திரம் அப்படி போடுவாங்களாம். போட்டு வந்து அப்போ உடனே கட்டினாங்க பாருங்க. அந்த மாமியார் சொல்லுவாங்க, ஐயோயோ என் பிள்ளை என்ன பண்ணிட்டா, தலையணை மந்திரம் போட்டு பிரிச்சுக்கிட்டு போயிட்டா. அதுக்கு நீ கட்டாமல் இருந்திருக்கணும். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் என்ன பண்ணிருக்கணும், நீயே வச்சுக்கோ. ஒன்று நீயே காலம் முழுதும் ஒரு 50-60 வயசுக்கு நீயே வச்சுக்க. அப்புறம் நீ செத்து போனால் அவனுக்கு தனியாக யாரும் சோறு போகிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. 2 பக்கமும் பேலன்ஸாக இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். மாமியார் வச்சா மண் சட்டி, மருமகள் வச்சா பொன் சட்டி. மனைவி பேச்சை கேட்கலாம், ஆனால் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. கடவுள் பேச்சை தான் முதல்ல கேட்கணும். அதுக்காக மனைவி பேச்சை ஆண்டவர் சொல்லிட்டார் இனி உன் பேச்சை அப்படியே போகக்கூடாது, நடுநிலையாக போங்க. என்ன பண்ணா நடுநிலையா? அதுக்காக அடிமை மாதிரி மனைவியை நடத்தக்கூடாது. உக்கார், நான் என்னை கேட்காம எப்படி உக்காந்த, எதுக்கு சிச்சனி இந்த மாதிரி இல்லாமல் வெறுப்பாவெல்லாம் பேசக்கூடாது. அவங்கள கொஞ்சம் ஃப்ரீடமாகவும் விடணும். அவங்களுக்கு எங்கே போனால் ஜாலியாக இருக்கும். என்ன இன்றைக்கி பார்க்குக்கு போகலாமா? ஓகே, இன்றைக்கி எங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகலாமா? ஏங்க அப்படியே சேர்த்து வச்சு பட்டுன்னு உயிர் போச்சுன்னா என்னங்க பண்ணுறது? இப்போ எல்லாருக்கும் தலைக்கு 1 கோடி ரூபாயாம், குடும்பமே சேர்த்து போச்சு. எவன் வாங்க போகிறான் அந்த 1 கோடியை? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பட்டுன்னு ஹார்ட்டு நின்று போச்சுன்னா அதை விட என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டுங்களா, இன்றைக்கி ரங்கா ரெசிடென்ஸ் போகலாம்பா ஈவினிங். என்னம்மா ஏஞ்சல், என்னப்பா நித்யா, ரங்கா ரெசிடென்சி போகலாமா? உடனே அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். ஏன்னா போக முடியாது இன்றைக்கி, ஏன்னா அங்கே மீட்டிங் இருக்குது. ஏதாவது ஒரு சந்தோஷம், அப்படியே நீங்கள் ஒரு மாதிரியே இருக்காதீங்க. அப்போது கவனிங்க, ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக இருக்க தான் படைச்சாரு. ஒரே டைப்பாகவும் இருந்துடாதீங்க. ஆகவே என்ன சொல்கிறேன்னா, பைபிள் இப்படி சொல்லுது, ஆகவே இனிமே நீ எனக்கு அடிமை, உக்காரு, எழுந்துரு, உன் அம்மா இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படியே நாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லாமே நடுநிலையாய் போக வேண்டும். சரி, ஓகே. அப்போது நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தின் பலனை என்ன பண்ணுவ, புசிப்பாய். அப்போ முதல் முறையாக கவனிங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால தான் வேதனைகளை உள்ளத்தில் வந்து என்ன பண்ணுது, புகுந்தது. அப்போ மனுஷன் இன்னைக்கு பேராசைப்படுறானா, பேராசையின் விளைவு என்ன ஆகுதுங்க, கஷ்டத்தில் தான் போய் முடியுது. உன் ஆசை உன்னை கொல்லும் அப்படின்னு பைபிள் சொல்கிறது. இந்த உலக மாயை, நாம் காண்கிற பூமி மாயை, எல்லா மாயை. வானத்தின் கீழே பூமியின் மேலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே மாயை. எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், நம்ம விட்டுத்தான் போகிறோம். ஆகவே ஸ்தோத்திரம்,
நீங்க தெய்வத்தை நோக்கி பார்த்து உங்களுடைய பாரங்களை அவர் மேல் வைத்துவிட்டு அவர் கொடுக்கிற கவனிங்க சந்தோஷத்தை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை, அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நீங்களும் நானும் நடந்தா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ துன்பத்துக்கு காரணம் யாரு? ஃபர்ஸ்ட் சாத்தான். நம்மளை வேதனையாக்க, நாம் சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க, நம்ம மன பாரங்களை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் ஓட அவன் தான் நம்மளை திசை திருப்புகிறான். அவன் தான் என்ன பண்றான்னா, கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில விளையாடுகிறான். அப்போ முதலாவது காரணம், நாம கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். என்ன சொல்றீங்கம்மா? இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க நடந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை லேசா மாறும், சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடுத்ததின் விளைவுதான் இன்றைக்கு சாத்தான் இருதயத்தை ஆளுகை செய்து பாரங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் உள்ளே கொண்டு வந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிறான். ஆகவே நம்முடைய இதயம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த சமாதானம்லாம், இந்த சந்தோஷம்லாம், ஆமா, இந்த மன நிம்மதியெல்லாம், ஆரோக்கியம்லாம் கூடவே கொடுக்கப்படும். ரெண்டாவது லூக்கா 21:34 போடுங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், குறிச்சிங்க, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், குடிவெறியினாலும், லௌகிக கவலைகளினாலும், எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை உடுத்துவேன், எண்ணத்தை குளிப்பேன், உலகத்தை சுத்தி பார்க்கறது, அவன் பாரு இவன் பாரு, இப்படி உலகத்தை நோக்கி பார்த்து உலக கவலைகள். அப்போ லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும். போதுமா? இன்னைக்கு கவனிங்க, அடுத்து மனுஷனுக்குள்ள வருவதற்கு பாரங்கள் வருத்தங்கள் வருவதற்கு காரணம் பெருந்திண்டி அப்படின்றது, அதாவது களியாட்டங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் களியாட்டங்கள். இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போய் ஜாலியாக அனுபவிச்சுட்டா அப்புறம் ஓட்டாண்டி தான். அல்லேலூயா, ஆமென். சில பேர் எப்போ பாரு சொல்லுவாங்க, அவன் மூசி உண்டை வாங்கி தொண்டுறோம்பா. இந்த நிலைமைக்கு காரணம் அவன் துண்ணுங்கோலி, அவன் வயிறு ரொம்பனா போதும். ஒரு சகோதரன் சகோதரி இது மாதிரி 4-5 ஜோடி இருக்குது. பாசிங் பீரியட் முடிச்சாச்சு, சாப்பாடு வாங்க சொன்னால் ஒரு 3 சாப்பாடு தான் இருந்தது. சரி லேடிஸ்க்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னோடனே லேடிஸ் வாங்கிக்கினாங்க. அந்த 3 லேடிஸ் வீட்டுக்காரங்களும் ஊழியக்காரங்க. அதில் ஒரு சகோதரி நம்ம வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியாங்க, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் வாங்கி மொத்தத்தையும் சாப்பிட்டு, ஏம்மா உனக்கு பசி எடுக்கல, அதான் ஃபுல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டிய, இப்போ கேட்குற பார்த்தியா, அது பாவம் நினச்சிது கொஞ்சம் மீதி வைப்பார் நம்ம சாப்பிட்லாம். அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு, ஏம்மா உனக்கு பசிக்குதா அப்படின்னு அவன் கேள்வி கேட்டால் அது எப்படி இருக்கும்? உனக்கே புத்தி இல்லாமல் போச்சு, உனக்கே அக்கறை தேவையில்லை, பொண்டாட்டி கொடுக்குறால, சரி புருஷன் பசியாக இருக்கக்கூடாதுன்னு கொடுக்குறால அப்படின்னு வாங்கி நீ பாதி சாப்பிட்டு பாதியாவது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு மூஞ்சி தொங்கி போச்சு அவருக்கு. இன்றைக்கி கவனிங்க, நிறைய பேர் பெருந்திண்டி ஹோட்டலாக போகிற கேஸுங்களாம் இருக்குது. இன்றைக்கி எந்த ஹோட்டலு நல்லா சாப்பாடு அந்த இடத்துல பெருந்திண்டி தின்னு 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 உடம்பு கொழுத்து போய் வீட்டை குறித்த அக்கறை கிடையாது, எதிர்காலத்தை குறித்த திட்டம் போடுதல் கிடையாது, பணத்தை வீணாக செலவழிப்பாங்க. கவனிங்க, திட்டமிடுகிறவன் தவறுவதற்கே திட்டமிடுகிறான். நமக்கு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தில் ஏற்ற மாதிரி நம்முடைய குடும்பத்தை நடத்த நாம் கவனிங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்றாரு பெருந்திண்டி, பெருந்திண்டியினாலும், அடுத்தது குடிவெறியினாலும்,
லௌகீக கவலைகளினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பூமியின் மேலிருந்து குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் ஒரு நாள் வரும். கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய நாள் ஒன்று வருகிறது. அந்த உணர்வோடு கூட, அந்த எச்சரிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணி வாழ்க்கையை தொடங்குங்கள். ஆமென். கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். பிசாசின் சதி திட்டங்களுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். இதில் கவனிங்க, இந்த 242 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதில் 2 பேர் தப்புவிக்கப்பட்டார்கள். ஒருத்தர் எப்படியோ கதவை திறந்து ஊழ்ந்துட்டார். இன்னொரு லேடி கவனிங்க, அவங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கினாங்களாம். எதில்? டிராஃபிக்கில் மாட்டிக்கிறதுனால 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுனால ஃப்ளைட்டு போயிடுச்சு. இல்லைன்னா அவங்களும் அதில் போயிருந்தா என்ன ஆகிருக்கும்? 242 பேராக செத்துருப்பாங்க. செத்தவங்க இன்னும் அந்த மருத்துவ விடுதியில் இருந்தவங்க, அவங்கள அந்த மருத்துவர்கள் அதில் நிறைய பேர். அப்போது கவனிங்க, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலம் உள்ள கடவுளுடைய கையில் இருக்கிறது. ஆமென். ஆகவே நாம் எப்பொழுதும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை நினைப்பது நல்லது. ஆமென். தூங்கி ஏந்த உடனே பல்ல கூட தேய்க்காம டீ போட்டு குடிக்குது. தூங்கி ஏந்த உடனே பல்ல கூட தேய்க்காம காப்பி குடிக்குது. அதை விட பல்ல தேய்ச்சிட்டு தேவ சமூகத்தில் உக்காந்து காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று காலதாமதம் நான் நன்று என் மனமே. ஜெபம் பண்ணுறதுக்கு என்னங்க உங்களுக்கு குறையுது? தப்பாக நினைக்காதீங்க. ஜெபிக்கிறீங்களா வீட்டில்? அப்புறம் பாஸ்டர் ஒரே கெட்ட கனவாக வருது. கெட்ட கனவு வராத வேறு என்ன கனவு வரும்? நீ தான் ஜபமே பண்ணுறது இல்லையா? வீட்டில் ஜபமே இல்லை, ஜப சத்தமே இல்லை, ஒரே அடிதடி சத்தம்தான், ஒரே புருஷன் பொண்டாட்டி சத்தம்தான். எங்கேருந்து சமாதானம் கிடைக்கும்? பாரத்தின் மேலே பாரம், கஷ்டத்தின் மேலே கஷ்டம். பாஸ்டர் இன்னும் என் இஎம்ஐ கூடி போச்சு. கர்த்தர் சொல் பேச்சை கேட்குறியா நீ? ஏங்க, அவர் தானங்க நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளையும் கடவுள் தானங்க நமக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரு நாளின் முதல் அந்த நேரத்துக்கு ஏன் கடவுளுக்கு கொஞ்சமாவது கொடுக்க கூடாது? என்ன பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், வந்து பொண்ணு போட்டோ காமிச்சு அன்றைக்கி சொல்கிறாங்க, பாஸ்டர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறோம் ஒரு பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கள். நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுற பையன்லாம் இல்லை, எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், உங்கள் பையனுக்கு எப்பவுமே ஜெபம் பண்ணணும்னா நீ பரலோகத்தில் தான் போய் தேடணும். எப்பவுமே என்னால் கூட எப்பவுமே ஜெபம் பண்ண முடியாது. இந்த மாதிரி புருடா போண்டா கஞ்சா கப்சா அடிக்க முடியாது. அது எப்படிங்க எப்பவுமே பாஸ்டர் அப்படியே எந்த நேரமும் ஜபத்திலே இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு பையனை அதுக்கு எங்கே போய் நான் தேடுறது? அது சத்தியமாக எந்த சர்ச்சிலும் கிடைக்க மாட்டாங்க. எந்த நேரமும் ஜெபிக்கிறோம். நானே எந்த நேரமும் ஜெபம் பண்ண மாட்டேன். ஒரு பாஸ்டர் வந்து எந்த நேரமும் நான் ஜெபத்திலே இருக்கிறேன்னா அவனை மாதிரி பொய் சொல்கிறவன் ஒருத்தன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. எந்த நேரமும் ஜெபம் இருந்தால் நம்ம எப்போ சாப்பிட்றது, எப்போ பல்லு தேய்க்கிறது, எப்போ தூங்குறது, எப்போ வேலைக்கு போகிறது? ஆனால் எந்த நேரமும் தேவனுடைய சிந்தனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். என் கூட அவர் இருக்கிறாருப்பா, ஆமென், என் கூட வராரு. ஆண்டவர் உங்கள் சமூகம் முன்னாடி போகுது, ஆண்டவரே உங்கள் கரம் என்னை பின்னாடி பாதுகாக்குது. இந்த நினைவுகள் இருக்கும். அவரோட நினைவுகள் எனி டைம். ஒரு காதலன் காதலியோடு அப்படியே கூட இருக்கிற மாதிரி திங்க் பண்ணி ஓடுறான் இல்லையா? இருக்கிறானா இல்லையா? ஒரு காதலி எந்த நேரமும் காதலை அப்படியே காதலனுடைய அந்த எண்ணத்திலே வாழ்க்கையை ஓட்டின்னு போதா இல்லையா? நம்முடைய காதலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் அவருடைய சிந்தையில் இருக்கலாம். ஐயோ நான் அவருடைய ஆலயம், இந்த தப்பு தன்னை பண்ணக்கூடாது. ஐயோ நான் அவருடைய ஆலயம், இந்த நாக்கு கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. ஐயோ நான் அவருடைய ஆலயம், என் கண்ணு தேவையில்லாத பார்க்கக்கூடாது. தேவையில்லாத ஆமாம், ஆமென். அந்த உணர்வு, அந்த எச்சரிக்கை நமக்கு இருக்குதா இல்லையா?
இல்லைன்னா தின்னு 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 கொழுத்து போயிருக்கணும்னு அர்த்தம். நல்லா மாட்டுக்கறி ஞாத்திக்கிழமை ஆனவொடனே 2 கிலோ கறி. ஏன்னா ஞாத்திக்கிழமை ஒரு வாரம் கறி துண்ணாமல் தான் இறான். மாட்டுக்கறி வேணும், மாட்டுக்கறி மாட்டுக்கறி. ஷை, எனக்கு இந்த கறியே ஒரு பீஸ் சாப்பிட்டாலே என்னமோ அவ்வளோதான். ஏம்மா தப்பாக நினைக்காதீங்க. நீ மாட்டுக்கறினா தின்னு, பன்னிக்கறியை தின்னு, புறாக்கறினா தின்னு, ஆட்டுக்கறினா தின்னு. ஆனால் நான் என்னன்றேன்னு தினம் தின்றாங்களா தின்னாதான்னு தெரியல. அப்படி போனால் அங்கே ஒரு பாய் கடை இருக்கும், எப்பா வாங்கி வச்சுக்கின்னு. ஆனால் அவனோன்னு பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கும். இவ்வளோ கோபுரம் கறி, அந்த கறியை மென்று தின்றத்தை பார்த்தாலே நமக்கு என்ன ஆகுனா வாமிட்டிங் வர மாதிரி. என் மைண்டு ஐயோ எங்கே செத்து போன மாடோ இப்படி தான். ஏன்னா அந்த ட்ரெயினில் அடிபட்டு இந்த நோய்வாய்ப்பட்டு எங்கள் அம்மா மாடெலாம் எத்தனையோ செத்து போயிருக்குது. அதை வந்துலாம் வாங்கி வைக்கிறானுங்க. நான் நினைப்பேன் அடாப்பாவி எப்படி செத்து போன மாடோ அதெல்லாம் என்ன பண்ணுறானுங்க. அந்த ஆடு ஒரு வேளை என்ன வியாதி பட்டுச்சோ. ஆகவே என் மைண்டு அப்படிலாம் போவோம். ஆகவே எந்த கறியாக இருந்தாலும் ஒரே ஒரு துண்டு வாயில் வச்சுட்டு போதும். நீங்கள் நான் போய் சொன்ன கூட என் வீட்டில் கேட்டு பாருங்களேன். ஆமாம், பெருந்திண்டி சரிங்களா. பிரியாணி பார்த்த உடனே கட்டுப்பாடு. இனி உடம்பு ஏறிது. இனிமேல் உடம்பு அப்படியே ஸ்லிம்மாக வச்சுக்க போகிறேன். அந்த ஒரு நாள் தான், அந்த 2 நாள் தான். 3ஆவது நாள் பார்த்த உடனே நாய் வந்து இந்த கருவாடை பார்த்த உடனே தொங்குது இல்லையா நாய். அந்த நாய்க்கு அப்படியே கீழே ஜொல்லு ஊற்ற மாதிரி அந்த எச்ச ஒழுவும் பாருங்க. அதை மாதிரி உள்ளுக்குள்ளே ஒழுகின்னு இருக்கும். ஐயோ கறி, ஐயோ பிரியாணி, ஐயோ பிரியாணி, ஐயோ பிரியாணி, ஐயோ பிரியாணி. எப்பா அல்லது ஏம்மா ஈவினிங் அங்கே ராதிகா வீட்டுக்கு போயிடலாம். அங்கே ப்ரேயரு, ஐயோ பிரியாணி வருமா. அங்கே போய் ஆசீர்வதிப்போம், குழந்தைக்கு ஜெபம் பண்ணுவோம், அங்கே அந்த புள்ள நல்லா இருக்குன்னு வேண்டுவோம். மைண்டெலாம் என்ன போவோம். அதுக்காக வராமலாம் இருந்துடாதீங்கம்மா. அவங்க ஒயிட் ரைஸ் தான் போடுவாங்க. சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டனா மட்டன் வெளுத்து கட்டிடலாம். அந்த இடத்துக்கு போய் கடவுள் பேசுவார், கேட்போம். இந்த மாதிரி என்ன வருமா நமக்கு? இந்த மாதிரி என்ன வருமா? கல்யாண மண்டபம் வீடு பக்கத்திலே இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். யார் கல்யாணம் வந்தாலும் உள்ளே பூந்தலாம் பாருங்க. இவங்க வைக்க போகிறது 100 ரூபா தான். ஆனால் 6 பேரும் போயிடுவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க? 6 பேரும் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ஏப்ப விட்டு வருவாங்க. ஆனால் வச்சது பிரியாணி சாப்பிட்டது கிட்டத்தட்ட 1200 ரூபா சாப்பாடாக இருக்கும். வைக்கிறது இது மொழி எவ்வளோ? இப்போ டெக்னிக்கலாக இதெல்லாம் கற்றுக்கினாங்க. என்ன சும்மாவாண்ணா வா குடும்பம் கிளம்பி போயிடலாம் வாங்க. என்ன சும்மாவாண்ணா 100 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய உடம்பை தின்னு 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 கொழுத்து போகக்கூடாது. சில பேர் எவ்வளோ உள்ளே போட்டாலும் உடம்பே ஏறாது. ஒருத்தன் இருக்கிறான் 15 பரோட்டாவை சாப்பிடுவான், 10 முட்டையை சாப்பிடுவான், பிரியாணி வச்சாலும் சாப்பிடுவான். பேரை சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிறான், இப்பவும் அப்படியே தான் இருப்பான். இதே தின்றதெல்லாம் எங்கடா போகுதுன்னா எலும்பு ஸ்ட்ரென்த்து பாஸ்டர், எலும்பு 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 போன் ஸ்ட்ரென்த்துன்னுவான் அவன். அப்போ இந்த மாதிரி தின்னு 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 வெறி. அல்லேலூயா, ஆமென். அப்புறம் உட்காந்துங்களுக்கு கவலைப்படு. கவனிங்க, இங்கே சொல்கிறாரு எப்பொழுதும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டிய நாள் வருது. ஏங்க நம்ம செத்த பிறகு 2 சாட்சி தாங்க வாங்கணும். ஒன்று அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போ. இன்னொன்று உண்மையும் ஒத்தமும் உடைய என் மகளே என் மகனே என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அப்போ இங்கே வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆனால் பீரோவில் அப்படி திறந்தா அப்படியே சரீரம் மாதிரி புடவைங்க அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த புடவைங்க பத்தாத்துக்கு இன்னும் கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? இன்னொரு பீரோ வாங்கி கொடு எனக்கு. ஏன்னா அந்த புடவை பத்தலை போதலை. யோசிச்சு பாருங்க. நம்முடைய கவனிங்க, சரீரத்தை மறைப்பதற்கு போதுமான ஆடை இருந்தால் போதும். அளவுக்கு மீறினால் நம்ம தாய்மார்களுக்கு எவ்வளோ புடவை வந்தாலும் வெடியாது. எவ்வளோ புடவை வந்தாலும் சில பேரை கடையில் விட்டுட்டா மிரளுவாங்க. தனியாக கூட ஒரு புடவை எடுத்துடலாம். எதை எடுக்கிறதுன்னு தெரியாதா? அல்ல அதை வாரி வச்சுக்கின்னு அங்கே வந்தால் என்ன ஆகும்? 20,000 வந்துச்சுன்னா பில்லு என்ன பண்ணுறது? அங்கே எடுத்து வச்சுன்னு சொல்ல ஒன்று பின்னாடி தள்ளி விட்டு போய்க்கினே இருக்குது. தள்ளு இதை தள்ளு, எங்கே எடுத்துக்கலாம்? தள்ளி விட்டாச்சு. போதும், ஒன்று போதும், வா போகலாம். அல்லேலூயா. ஏங்க என்ன சொல்கிறீங்க? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்படித்தான் வாழணும்னு கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதெல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. என்னம்மா? ஆமென். எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் நகை,
வாழ்க்கை இதிலேயே கழிந்து போயிடும். அதுக்கு ஆண்டவர் உன்னை என்னை இந்த பூமிக்கு அனுப்பித்தார். அதுக்கு பிறக்க வச்சாரு. எதுக்குங்க உங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார்? அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவருக்கு ஒரு வரைபடம் இருக்குது, அவருக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அதை விட்டுட்டு உலகத்தில் அவன் பாரு, அவ பாரு, இங்கே ஒன்று போட்டு நிற்கிறா, இங்கே ஒன்று போட்டு நிற்கிறா, இங்கே ஒரு குத்தி நிற்கிறா, இங்கே ஒன்று குத்தி நிற்கிறா. அது மாதிரி நம்மளும் குத்திக்கலாமா காதில்? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. உலகத்தின் தம்பிமார்கள் காது குத்தி கமல் போட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம குத்திக்கலாமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா நான் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றுக்கொண்டதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கிறது என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கேட்குற வரைக்கும் ஆமாம் இல்லை, ஐயோ அப்பா மனம் திரும்புகிறேன், நான் மாறிடுறேன், வீட்டுக்கு போனவனே பழைய குருடி, அவ்வளோதான். உணர்வில்லாதவர்கள், பெருந்திண்டி, உணர்வே கிடையாது. ஆணுடைய வசனம் உள்ள குத்தினா கூட அந்த பெருந்திண்டி இருக்குது பார்த்தியா, அது அமுக்கி போடும். உலகத்தை குறித்த வெறிகள், வெறி எதுவுமே ஒரு அளவோடு இருக்கணும். மீறும் போது அது வெறி. எல்லாமே புசித்து குடித்து வாழ்க்கை இதுவா? வயிற்றுக்கு சாப்பாடா, சாப்பாட்டுக்கு வயிறா? உயிர் வாழ்வதற்கு கொஞ்சம் சோறு இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே சில நேரங்கள் நல்லா தின்ட்டு தூங்கி எழுந்துக்கிற டைம் 9. ஒரு நாள் கூட காலையில் எழுந்துக்கலையே மூதேவி. இப்படி பார்த்தா தானே கோவம் வரும். நான் உங்களை சொல்ல, அந்த மைக்கை பார்த்து அந்த ஸ்பீக்கர் மூதேவி. 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறிய, உணர்வே இல்லையா? பெருந்திண்டி, வெறி, பிரியாணி வெறி, மட்டன் வெறி, பீப் வெறி, லௌகீக கவலை, உலகத்தாம்பார் அப்படி இருக்கலாம், உலகத்தாம்பார் இப்படி. அதுக்கு எதுக்கு இது உள்ளே வந்த? நான் உங்களை கேட்கல, இந்த ஸ்பீக்கரை பார்த்து. அதுக்கு எதுக்கு ரட்சிக்கப்பட்ட? அதுக்கு எதுக்கு ஆண்டோடைய பிள்ளைன்னு மாத்தாட்டின்னு பேசிக்கிறேன்? அதுக்கு எதுக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்? இங்கே வந்தால் தான் அது வெளியே போன வேற ஆக்ஷன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. எப்படி மறுரூபமாகும்? நாத்திகமோட நாத்திகம், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டை சச்சா மாற்றுங்க. ஆமென். காலை எழுந்தவுடன் வாத்தியார் கற்றுக் கொடுத்தது, காலை எழுந்தவுடன் படிப்பு. காலை எழுந்தவுடனே ஜெபம் பண்ணுங்க. காலையில் இருந்தோடனே ஏம்மா ஒரு 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 100 ஸ்தோத்திரம் பண்ணாம்மா ஏசப்பா நினச்சி உன் பாரம் நீங்கம்மா. அல்லேலூயா, ஆமாம். சிபிஎன் ஆட்கள்லாம் அடுக்குமொழியெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. உக்காந்துங்க சோத்திரம் 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 சோத்திரன்னே சொல்லி அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்கள். சோத்திரம் பண்ணுங்களேன், சோத்திரம் பண்ணுங்களேன். அதை விட்டுட்டு பெரிய டிவிக்கு முன்னாடி உக்காந்துக்கிற நீ சிரிச்சிக்கின்னு ஆயுதுக்குன்னு அதை பார்க்கறதுனால என்ன வந்துட்டு போகுது உனக்கு? யோசிச்சு பாரு. அதை விட்டுட்டா ஊரா முட்டு கதையில், அதை விட்டுட்டா வேறு எங்கன்னா வாலண்டியாக ஓரத்து வீடுகளுக்கு போய் இந்த மாதிரிலாம் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவோம். அல்லேலூயா, ஆமென். எப்போதும் ஆண்டவரை நினைப்போம். ஜெபம் பண்ணத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த உலகம் அழிய போகிறது. நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். சரிங்களா? நம்ம எண்ணங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுங்கள். பாரங்கள் வருத்தங்கள் உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். அப்போது வருத்தம் வருது, பாரம், கஷ்டம்னா ஜெப வாழ்க்கை இல்லை. ஒத்துக்கலாமா வேணாமாம்மா? எத்தனை பேர் கையை தூக்கி ஒத்துக்க போகிறீங்க? வருதா பாருங்க கை. அப்போனா நீங்களும் அப்படியே ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் மாறுங்கள், கடவுள் உங்கள் வருத்தங்களை நீக்குவார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 165, சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அண்டர்லைன் பண்ணுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு வருத்தம் வருமா? சமாதானம் தான் வருமா? பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்குன்னா உம்முடைய வார்த்தையை விரும்புகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவங்களுக்கு பாரம் கிடையாது. இப்போ வசனம் சொல்கிறாருன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்.
நீதிமானை ஒருபோதும் அல்லாட ஒட்டார். ஆமென். அது எனக்கு தான் என் ஆண்டுடைய வார்த்தை. என் ஆண்டுடைய வார்த்தை அப்படியே என் பாரங்கள்லாம் நீக்கும். ஏன் விசுவாசிக்க கூடாது? ஏன் அதை நேசிக்க கூடாது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தான் பரிசுத்த வேதாகமம். அந்த வார்த்தையானவரை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். நேசிக்கிறோமா? உலகத்தை நேசிப்போம், உலகத்தின் பொருட்களை நேசிப்போம், பணங்களை விரும்புவோம், அதை விரும்புவோம். வீட்டுக்கு அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும். வரும்போது நல்லா கை வீசிக்கின்னு வருவோம், ஒரு பைபிளை கூட எடுத்துன்னு வர மாட்டோம். ஆமென். ஆமென். இப்போல்லாம் யாருக்கும் பைபிளெலாம் கொடுக்கல. ஏன் தெரியுமா? பைபிளை காசு கொடுத்து வாங்கினா தான் அந்த அருமை தெரியும். ஆக எந்த வீட்டில் வேதத்தை எடுத்து படிக்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யும். ஆமென். பைபிளை படிச்சு எத்தனை நாள் ஆச்சு? அதே பாடு, ரீல்ஸ் நல்லா பாரு, ஒயங்க 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 ஒயங்க. அந்த ரீல்ஸ் அப்படியே இப்படி கை ஆடும். எதுக்கு? கேமு, சம கேமு அப்படியே ஓடும். பைபிள் படிச்சாப்பா? இதோ படிக்கிறேன். பைபிள் படிச்சாமா? இதோ படிக்கிறேன். பைபிள் படிக்கிறோமா? சரி, அந்த நாட்களில் லெட்ரு வந்ததுன்னு வச்சுங்களேன். தூக்கி போடு, எங்கள் அம்மா இது போட்டுக்கிறாங்க, அது தூக்கி போட்டு குப்பையில் ஒன்று போடும், ஓடுவோம். ஐயோ எனக்கு படிக்க தெரியாது. எங்கே பக்கத்து வீட்டு தம்பி அல்லது பக்கத்து வீட்டு தங்கச்சி ஓடியாமா எங்கள் அம்மா லெட்ரு போட்டுக்கிறாங்கம்மா, படிமா. அன்புள்ள என் மகளுக்கு, ஐயோ எங்கள் அம்மா எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாரு. சந்தோஷம் வருமா வராதா? அந்த நாட்களில் என்னுடைய 19, 18, 17 வயசில் ஒரு பாட்டி அம்மாவுக்கு லெட்ரு எழுதுவேன். அவங்க மகன் நெய்வேலியில் இருப்பார். அவர் பேர் பன்னீர். இப்போ பூஞ்சேரியில் இருக்கிறார். இந்த அம்மா பேர் அஞ்சாலாச்சி. இது சாமி ஆடும். அப்போல்லாம் நான் ரசிக்கப்படல இல்லையா? இது வரும், லெட்ரு எழுத சொல்லும். பேனா எடுத்துக்கின்னு சொல்லுமா, சொல்லு, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு அப்படியே தான் சொல்லுங்க. டேய் கம்னாட்டியா என்னடா பண்ணுற இப்படியே எழுதணுமா? ஆமாம் அப்படியே சொல். படவா என்னை அவன் என்ன அவன் போனான், இவ்வளோ நாள் ஆகுது, ஒரு லெட்ரு கூட போடலையே. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அன்புள்ள மகன் பன்னீருக்கு தாய் எழுதும் கடிதம். ரைட்டு. இவ்வளோ நாள் அம்மா வந்து பார்த்தியா நீ உன்னை செருப்பால் அடிக்கிறடா, இருறா இப்படியே எழுதுவா? ஆமாம் எழுதுப்பா. உன்னை செருப்பால் அடிக்கிறேன். எழுத மாட்டேன். இவ்வளோ நாள் நீ அம்மாவை பார்த்தியா, அம்மாவை விசாரிச்சு ஒரு லெட்டர் எழுதுனியா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பண்ணி எழுதிட்டு இதெல்லாம் உள்வாங்கி வச்சுக்கின்னு படவா ராஸ்கல், நீ அம்மாவை பற்றி நினைக்கிறியாங்களா, உன்னை செருப்பால் அடிக்கிறேன்டா. இப்படிலாம் நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? பச்சு காட்டுவேன். அவர் வந்துட்டானா நானும் அவங்களும் நானும் சிரிச்சு என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் சொல்கிறாங்களா எனக்கு தெரியும்பா. ஆனால் அதை நீ என்ன பண்ணுற? எடிட் பண்ணி பக்கமாக லெட்ரு எழுதி அனுப்புகிறேன். ஆகவே நான் ஒன்றே தான் அவங்களுக்கு சரியாக கடிதம் எழுதுவேன். ஆகவே கவனிங்க, அவங்க நான் ரட்சிக்கப்பட்டு அம்பேத்கர் நகர் வந்துட்ட பிற்பாடும் தூக்கின்னு ஓடியாருவாங்க. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, ஒரு லெட்ரு வந்தால் படிக்க தெரியலன்னு தூக்கி போட்டு போயிடுறான். பக்கத்து வீட்டு தங்கச்சியை கூப்பிட்டு படிமா அப்படின்னு ஆசை தீர கேட்குற நாம ஏன் வேதத்தை படிக்க சொல்லி கேட்கலாமே? ஆமென். கேட்கலாமா இல்லையா? ரகசியங்களை கேட்க ஆசை. அதை விட ஆண்டவர் வேதத்தில் ரகசியங்களை எழுதி வச்சிருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் என் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நேற்று போய் ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், ஐயா உங்களுக்கு எவ்வளோ தராங்க அப்படிலாம் விசாரிக்கும் பொழுது, இவ்வளோ தராங்க ஐயா, உங்கள் ஏஜ் 80, ஸ்தோத்திரம், நீங்கள் 100 அடிக்கணும் சதம் அப்படிலாம் சொல்லி. ஆட இந்த காலம் வேஸ்ட்டுங்க. இந்த காலம் நாகரிகம் வளர ஆபத்து தாங்க வருது. பாருங்க, இந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் டச் ஃபோன் வந்ததுனால எல்லாருக்குமே டச் இல்லாமல் போச்சு. ரைமிங்காக பேசுகிறாரு. டச் ஃபோன் வந்ததுனால அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு டச் இல்லாமே போயிடுச்சான். அப்போது இந்த நாட்களில் கவனிங்க, யாருமே பைபிளை படிக்கிறதுக்கு கிடையாது. பைபிளில் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுறாங்க? 500 ரூபா தாள் எடுத்து அதில் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கொட்டுன்னு கொட்டும். இது ஒரு மூட நம்பிக்கை. நீ அதில் வச்சுட்டா உனக்கு நிறைய பணம் வந்துடுமா? அதில் இருக்கிற வசனத்தை படித்து உள்ளே சேமித்து வையே, ஆண்டவரால் உனக்கு சமாதானம் வரும், பாரம் நீங்கும்.
அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படின்னா வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு என்ன வரும்? வருத்தம் தான் தங்கும், பாரம் தான், கஷ்டத்தின் மேல கஷ்டம்தான். அல்லேலூயா. என் பிள்ளைகள் 2 காரியத்தினால கவனிங்க, அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஒன்று கீழ்ப்படியாமை, இன்னொன்று அறியாமை. கீழ்ப்படியாமைக்கு மருந்து கீழ்ப்படிவது, அறியாமைக்கு மருந்து அறிந்து கொள்வது. சரிங்களா? சரிங்களா? அல்லேலூயா. நாம் எதை படிக்கிறோமோ படிக்கலையோ, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிடிஹெச், அந்த ஹெச், இந்த ஹெச் இன்னும் படிச்சுக்கினே போகிறாங்க. நிறைய புஸ்தகங்களை படித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த பைபிளை படித்தா நம்முடைய இதயத்தில் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். இதயத்தில் இருக்கிற பாரங்கள்லாம் பிடுங்கி தூக்கி எறியும். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை படித்து நாம் முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். போதுமா? கவனிங்க, இங்க சொல்றார், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. இப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடி கவனிங்க, 1 கோடி ரூபாய் பரிசுன்னா எவனா கோட்டு ஷூட்டு டை கட்டிக்கின்னு, கையில் நல்ல ஒரு வாட்சை கட்டிக்கின்னு, இந்த கைங்கெல்லாம் 10 மோதிரம் போட்டுக்கின்னு, காலில் நல்ல பெரிய ஷூவை போட்டுக்கினா ஓடுவாங்க. எதுலாம் பாரமாக இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கைட்டி போட்டுருவாங்க. என்னென்னா என்னுடைய லக்கு அந்த 1 கோடி ரூபாயை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க டிஷர்ட் மாதிரி மெல்லிசா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுக்கின்னு என்ன பண்ணுவாங்க? ஓட ஆரம்பிப்பாங்க. எப்படி ஓடுவாங்க? திபு 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 திபுன்னா ஓடுவாங்க, நிதானமாய் ஓடுவாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட வேகமாக ஓடுவாங்க, டப்புன்னு விழுந்துடுவாங்க. பொறுமையாக போவாங்க, பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டான். யார் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுடுவான்? பிசாஸ். ஆகவே ஓடுற ஓட்டம் எப்படி ஓடணும்னா நிதானமாய் ஓடணும், நிதானமாக ஓட வேண்டும். அப்போ பாரமான யாவற்றையும் என்ன பண்ணக்கூடாது? நாம் ஏற்றிக்கின்னு ஓடக்கூடாது. கவனிங்க, நம்முடைய லக்கு இயேசு கிறிஸ்து. பவுல் சொல்றாரு, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து ஏற்கனவே நடந்துச்சு போர் அதே நினச்சிக்கிட்டு தான் ஓட முடியும்? பூச்சி இஸ்து உட்கார வைக்கும். கடந்த காலங்களில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கடந்த காலங்களில் ஒரு இழப்பு, கடந்த காலங்களில் ஒரு போராட்டம். ஆனால் எத்தனை நாளைக்கு அதே நினச்சின்னு உட்காந்து இருப்ப? எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறித்தல், ஓடு. ஆமென். அப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் பரிசை பெற்றுக்கொள்ளுகிற அழிந்து போகிற பிரைஸை பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்திலும் இச்சை அடக்கமாக இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? உடம்பை நல்லா பாரமாக்குவானா? வெயிட் ஏற்றிக்குவானா? ஆகவே பார்த்து தான் சாப்பிடுவான். உணவில் கண்ட்ரோலாக இருப்பான். தினம் எக்ஸசைஸ் பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் கவனிங்க, ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணுவான்? ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவானா மாட்டானா? ஆமென். அவன் கவனிங்க, சரீரத்திற்கு ஏற்ற உணவை தான் சாப்பிடுவான். கண்டதெல்லாம் தின்ன மாட்டான். கண்டதை தின்னா குண்டனாய் மாறுவான். ஆமாவா இல்லையா? அப்போ யோசித்து பாருங்கள், பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். நமக்கு இச்சை அடக்கம் இல்லாதனால எல்லாத்தையும் இச்சித்து கடனை உடனே வாங்கி போட்டு இப்போ கடங்காரனா நிற்கிறோம், கடங்காரியாக நிற்கிறோம். பேராசை பெருநஷ்டம். இதில் போட்டால் 1 லட்சத்துக்கு 10 ரூபா வரும். அதாவது 10 பைசா. 1 லட்சம் போடு 1000 ரூபா வரும். இன்னொரு 10 லட்சம் போடு எவ்வளோ வரும்? 10,000 ரூபா வரும். அதுக்காக இன்னொரு 10 லட்சத்தை கடத்தை வாங்கி இதில் போட்டால் தூக்கின்னு ஓட்டுவான். உடனே ஐயோ போச்சே வருத்தம் வருதா இல்லையா?
பாரம் வருதா இல்லையா? அப்புறம் ஐயோ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்கிறோமா இல்லையா? யாரால் கெட்டோம்? எல்லாம் நம்மளால தான் கெடுறோம். ஆசை, பேராசை ஓடுற இல்லையா? நீ ஓடிக்கிறே இரு, ஏன் திரும்பி பார்க்குற? ஓடுற நீ உன் சிந்தனை பிள்ளை எங்கே இருக்குது? ஐயோ சேர்த்து வச்ச பொக்கிஷம், ஐயோ பீரோவில் வச்சிருக்கிற பட்டுப்புடவை, பீரோவில் வச்சிருக்கிற ஆரம், பீரோவில் வச்சிருக்கிற நெக்லஸ்ஸு, அந்த செயின், அந்த பணம், ஐயோ எல்லாமே ஐயோ அழியுமே அப்படின்னு ஓடுற நீ கவனிங்க, அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக ஓடவில்லை, அழிவில்லாத நித்திய ஜீவனை பெறுவதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆமென். இதுலவாக ஏசப்பா சூப்பராக வாழ சொல்லி தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆகவே சூப்பராக இருக்கணும். அதுக்குன்னு மிஞ்சியும் போயிடக்கூடாது, மிஞ்சியும் போயிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்கம்மா? ஹல்லேலூயா. அப்போது கண்ட்ரோல் தேவை, கட்டுப்பாடு தேவை, இச்சை அடக்கம் தேவை. கண்டதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படாதவன் அவங்ககிட்ட இருக்குது ஒரு பத்திரிக்கை, அவன் 100 ரூபாய்க்கு கூட அடிப்பான். அதுக்காக நமக்கு ஒரு ஈகோ வந்து நீ 100 ரூபாய்க்கு அடிச்ச, நான் 150 ரூபாய்க்கு பத்திரிக்கை அடிக்கிறேன். அப்படிலாம் போகக்கூடாது. உன் வீட்டில் பெரிய டிவியா, அதை விட பெரிய டிவி நான் வாங்கி வைக்கிறேன். கடன் தானே ஆகுது, நமக்கு பிரச்சனை தானே மாற்றம். ஆகவே நம்ம சிந்தனை பண்ணணும். நம்ம சிந்திச்சு இருக்கிறவைகள் போதும். பைபிள் சொல்லுது உண்ணவும் உடுக்கவும், சொல்லுங்க, உண்ணவும் உடுக்கவும் போதும்னு நினைங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தின் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்கள் எதிர்காலம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் தலையில் இருக்கிற முடிக்கெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கவனிங்க, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்த அனுபவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு பவுல் சொல்கிறாரு, நெருக்கப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், ஏமாற்றங்கள், சொந்தக்காரங்களால் வந்த மோசம், நண்பர்களால் வந்த மோசம், பட்டினி, ஆறுகளால் வந்த மோசங்கள், அநேக தரம் நான் வேதனைப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் மேலே வச்சிருக்க அன்பினால இன்னும் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு நேர்ந்த அவமானங்கள், எனக்கு நேர்ந்த கஷ்டங்கள், எனக்கு நேர்ந்த வருத்தங்கள் எல்லாம் அப்புறம் தள்ளி ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. அந்த பவுல் தான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு ஆதாயமோ லாபமோ அதையெல்லாம் என் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இச்சை ஆண்டவர் கொடுத்து தான். அந்த இச்சை இல்லைன்னா முதல்லையே நிர்வாணமாக இருந்த அந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ இச்சை ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் கவனிங்க, அதை என்ன சொல்கிறான்னா, அதை வெறியாக மாறிடக்கூடாது. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருங்கள். கண்டதுக்கு ஆசைப்படாத, எல்லாத்துக்கும் அலையாத. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய பெயரே யெகோவா ஈரே. அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் கொட்டிடுங்க. உங்களுடைய இருதயத்தில் சொல்ல முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும். உங்கள் பாரங்கள் எல்லாம் போயிடும், இதயம் லேசாக மாறும். அப்போ சொல்லுவீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் எனக்காக யாவையும் போப்பா. நீ என்ன வந்து சொன்னாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் என் பிள்ளைக்கு ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு துணையை கொண்டு வருவார். அவர் என் மகளுக்கு ஏற்ற வேலையை நல்ல ஒரு துணையை கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இந்த நன்மைகளை ஏற்ற வேலையில் நான் பெற்றுக்கொள்வேன். ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ நாலாவது, இச்சைக்கு, அதாவது பேராசைக்கு, அதிகமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்தா எந்த பொருளும் இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதை புரிஞ்சுங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது, விட்டுட்டு தான் போகிறோம். ஆகவே நிரந்தரம் இயேசு கிறிஸ்து. அவரை பிடிச்சிங்க,
ஆகவே தான் பவுல் சொல்கிறார், ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவில் நாடி எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்து. அவர் அக்கறையில் இருக்கிறார், இக்கரையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே பாரத்தோடு கூடலாம் ஓடக்கூடாது, கஷ்டத்தோடு ஓடக்கூடாது, கவலையோடு கூட ஓடக்கூடாது. அப்படி ஓடினா அது நம்மளை உட்கார வச்சிடும். அதெல்லாம் புறந்தள்ளி ஆண்டுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு அவரை நேசித்து நம்முடைய கண்கள் மனக்கண்கள் அவரையே நோக்கி பார்த்து நிதானமாய் ஓடும் பொழுது இக்கரையிலும் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், மறுகரையிலும் நாம் நித்திய ஜீவனை ஆண்டவரால் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எழுந்து நிற்கலாமா?